நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன் இயேசப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜாஷுவா டிவி வழியாக அண்ணன் நாமத்தை மையப்படுத்த உதவி செய்த கொடிய சோத்திரங்கள் கேட்குற பிள்ளைகளுக்கு சேஷமாக ஆசீர்வதிங்க இயேசப்பா. இந்த பாடல்கள் பிள்ளைகளை கையை தட்டி பாடி ஆசீர்வாதத்தை வாங்கட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க, கிருபை சொந்தங்கள்ட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா, ஆர்ப்பரித்து பாட வந்தோம் ஏசையா. உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா, ஆர்ப்பரித்து பாட வந்தோம் ஏசையா. ஜீவ சுகம் பலன் நந்தி ஏசையா, ஜீவ சுகம் பலன் நந்தி ஏசையா, ஜீவ காலமெல்லாம் பாதுகாத்தீர் ஏசையா, ஜீவ காலமெல்லாம் பாதுகாத்தீர் ஏசையா. ஜெபாவி எனக்கு தந்தீர் ஏசையா, நல்ல ஜெயத்தை தந்து விட்டீர் ஏசையா. ஜெபாவி எனக்கு தந்தீர் ஏசையா, நல்ல ஜெயத்தையும் தந்து விட்டீர் ஏசையா. உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி வந்தோ ஏசையா, ஆர்ப்பரித்து பாடவன் ஏசையா. ஆவியிலே நிரம்பின ஜெபித்திடு, நல்ல அபிஷேகத்தான் நிரப்பிடுங்க ஏசையா. ஆவியிலே நிரம்பின ஜெபித்திடு, நல்ல அபிஷேகத்தான் நிரப்பிடுங்க ஏசையா. அந்நிய பாசை பேசி நான் ஜெபித்திட, அக்கினி அபிஷேகத் நிரப்பிடுங்க ஏசையா. அந்நிய பாசை பேசி நாம் மகிழ்ந்திட, அக்கினி அபிஷேகத்தான் நிரப்பிடுங்க ஏசையா. உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி வந்தோ ஏசையா, நாங்கள் ஆர்ப்பரித்து பாடவன் ஏசையா. வரங்கள் கரிகள் தந்திடுங்க ஏசையா, வரங்கள் கரிகள் தந்திடுங்க ஏசையா, நல்ல வல்லமையா நிரப்பிடுங்க ஏசையா, நல்ல வல்லமை நிரப்பிடுங்க ஏசையா. சுகமாக்கும் வரந்தாங்க ஏசையா, சுகமாக்கும் வரந்தாங்க ஏசையா, அற்புதம் செய்யும் வரந்தாங்க ஏசையா, அற்புதம் செய்யும் வரந்தாங்க ஏசையா. உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா, ஆர்ப்பரித்து பாட வந்தோம் ஏசையா. மார்க் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 37 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதான்னு இயேசு சொல்ல. பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு பாடுகள் வரப்போது, பிடிக்க போகிறாங்க, எல்லாம் தெரிஞ்சு சீசர்கிட்ட ஆண்டவர் சொல்லார், செமின தோட்டத்துக்கு சீசர்கிட்ட கூட்டு போய் நீங்கள் எல்லாம் விழிச்சிருங்க அப்படி சொல்லிவிட்டு அவர் கொஞ்ச நேரம் போய் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் விழித்திருங்க, உட்கார்ந்துருங்கன்னு சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். பேதுரும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோட கூட்டி கொண்டு போய் திகிலடைய மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். பாருங்க,
மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் இருக்குது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்க அப்படி சொல்லி அவர் சற்று அப்புறம் போய் தரையில் விழுந்து, இந்த வேலை தம்மை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஆனாலும் இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்துவிடும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தம்படியே ஆக்கடுவது என்று ஜெபித்து கொண்டு இருக்கிறார். மிகவும் வியாகுலப்படுகிறார். ஜெபிக்கும்போது ரத்தம் ரத்த வேர்வை ரத்தத்தை பெருந்துளியாய் விழுந்துச்சு. அப்படி ஜெபிச்சிருக்கிறார். இவ்வளோ தூரம் ஜெபிக்கும்போது சீசர்களுக்கு தூக்கம் வந்துட்டு தூங்கி கொண்டு இருக்கிறார். அவர் ஜெபிச்சு முடிச்சுட்டு பார்க்குறாரு, தூங்கி கொண்டு இருக்கிறாங்க தூக்கத்தின் ஆவிகள். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், நித்திரை பண்ணுகிற பார்த்து 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா இரவு நேரத்தில் அப்படின்னு கேட்குற. ஒரு யாக்கோபு ஏசா 2 அண்ணன் தம்பி தான். ஏசா வெட்டிடுவேன்னு சொன்ன உடனே அவன் மாமா வீட்டுக்கு போய் இருந்தான். நல்லா ஆசீர்வாதத்தோடு திரும்பி வர்றான். வந்த நேரம் ஏசா திரும்பவும் என்னைய வெட்டிடக்கூடாது சொல்லி இரவு முழுவதும் ஆண்டவர் பாத்தில் காத்திருந்து செபிக்கிறான். பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துச்சு. அந்த ஏசா தம்பியை பார்த்து 2 பேருக்கும் ஒரு பெரிய சமாதானம் வந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சு. ஜெபம் அவ்வளோ பெரிய அதிசயம் செய்துச்சு. ஒரு யாக்கோபு இரவு முழுதும் செபிக்கிறான். ஆனால் இங்கே சீசர்கள் ஏசப்பா சொல்லிட்டு தான் போய் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ நேரத்துக்கு தூங்கிட்டாங்க. பாருங்கள், தூக்கம் ஒரு பிசாசு. நம்ம இரவு நேரத்தில் ஜெபிக்கும் போது நமக்கு பெரிய அதிசயம் நடக்கும். பவுலும் சீலாவையும் சரச்சாலை கொண்டு போட்டிருக்கும் போது அவங்க நடுராத்திரியிலே பாடி துதித்தார்கள். ஆண்டவர் அந்த சிறைச்சாலையே திறந்து போட்டார். கட்டுகளும் கலந்து விட்டு காலை கட்டியிருக்கு, கையை கட்டியிருக்கு, எல்லா சங்கிலிகளும் கீழே விழுந்துட்டு வேதத்தில் வாசிக்கிறோம். விடுதலை ஆக்கிட்டார். அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு சாத்தான் நிறைய பேரை ஜெபிக்க விடாமல் கட்டி வச்சிருக்கிறான். தூக்க பிசாசை கொண்டு தூங்க வைக்கிறான். அவங்க இரவில் தூங்காதபடி ஜெபித்ததுனால தான் சிறைச்சாலை கதவு திறந்துச்சு. அங்கே ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. பாருங்கள் இவ்வளோ பெரிய அதிசயம். நம்ம அந்த இரவு நேரத்தை கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். 1 மணி நேரம் விழித்திருக்கக்கூடாதா? நிறைய பேர் வியாதியில் வருவாங்க. அவங்களுக்கு ஜெபிச்சுட்டு ஏசப்பா சொல்லுவாங்க 1 மணி நேரம் ஜெபிக்க சொல்லு. 1 மணி நேரம் கூட ஜெபிக்கலை, 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிச்சுட்டு, சிலர் இரவு வந்தால் 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி படுத்து கிடந்து ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரேன்னு அப்படி தூங்கிறது. அதுதான் ஜெபம். 1 மணி நேரமாக ஜெபிக்க வேண்டும். நான் சொல்லுவேன் 10 அதிகாரம் வாசிங்க. நிறைய மாத்திரை. கன்னியாகுமரியில் ஒரு வீட்டுக்கு மீட்டிங் நடத்த போயிருந்தேன். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னால். அப்போ மீட்டிங் நடத்த பேர் சேலத்திலேருந்து ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. சுகம் இல்லாமல் நிறைய மாத்திரை அள்ளி வந்திருக்காங்க. நிறைய மாத்திரை சாப்பிட்டு உடம்புலாம் வீங்கிட்டு பயங்கரமான பிரச்சனை ஆகிட்டு. அன்பு பிள்ளைகளே, அவங்களை ஜெபித்த ஒரு ஆண்டவர் சொன்னார் 10 அதிகாரம் வாசிக்க சொல்லு, 1 மணி நேரம் ஜெபிக்க சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னார். அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. 10 அதிகாரம் வாசிக்க கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு சம மாத்திரை அள்ளி திங்குறதுக்கு லேசாக சாப்பிட்றாங்க. அதனால் வியாதி இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் மாத்திரை சாப்பிட விட வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 மணி நேரம் இயேசுவை ரத்தத்தை சொல்லி ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வியாதியை மாற்றி அற்புதம் செய்வார். எவ்வளோ பணங்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போடுறாங்க. மாத்திரையை சாப்பிட்டு சரீரம் கெட்டு போயிடுது. அதிகமாக இன்னும் ஒரு வியாதிக்கு மாத்திரை சாப்பிட்டா இன்னொரு வியாதி வருது. மொத்தமாக வியாதி எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லா வியாதியிலும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லா வியாதியும் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் எப்படி பிழைக்க முடியும் பாருங்கள். இதான் சொன்னேன், வசனத்தை நீங்கள் வாசிங்க. 1 மணி நேரமாக விழித்திருக்கக்கூடாதா? அப்போ ஏசு என்ன சொல்கிறார்? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாமிசம் பலவீனம் உள்ளது என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு. எனக்கு கூட இந்த ஆக்சிடெண்ட்டில் 10 நாள் என்ன நடந்துன்னு தெரியாது, ஆஸ்பத்திரியில் இருந்தேன். ஆனால் எங்கள் தங்கச்சி எங்கள் மகா என் பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, ஏம்மா நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டே இருந்திய, ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திய. பாட்டு பாடியிருக்கேன், ஜெபிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு சரீரத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியாது, நான் ஜெபிச்சதும் தெரியாது, பாட்டு பாடணும் தெரியாது. அப்போ ஏசப்பட்ட கேட்டேன், ஏன் பிள்ளைகள்லாம் பாட்டு பாடினீங்க சொல்லுவாங்க, ஜெபிச்சீங்க, ஏன் எனக்கு ஒன்றும் தெரியாமல் போச்சு அப்படின்னு ஏசப்பட்டு கேட்டபோது ஆண்டவர் சொன்னார் இந்த வசனத்தை, மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. உற்சாகம் உள்ள பரிசுத்தாவி ஓட்ட இருந்தனால ஜெபித்தா பாட்டு பாடினா. மாமிச பலவீனம் உள்ள மூளையில் அடைப்பட்டிருந்து அதனால் என்ன நடந்துன்னு தெரியாது, அந்த மாமிசம் பலவீனமாக இருந்துச்சு. பாருங்க அன்பு பிள்ளைகளே, நமக்கு ஒரு பலவீனம் இருந்தால் கூட அந்த பரிசுத்தாவில் நம்ம நிரம்பி இருக்கும் பொழுது, அந்த உற்சாகமான ஆவியில் நிரம்பி இருக்கும் பொழுது கண்டிப்பாக தூக்கம் வராது, கண்டிப்பாக ஜெபிக்க தான் முடியும். 1 மணி நேரமாக நைட்டு ஜெபிச்சுட்டு தான் தூங்கணும். அதுக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா நான் என் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டதை சொல்கிறேன். எப்படி 5 பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடித்து கொடுக்கணும் நைட்டெல்லாம் அழுவேன். அதுக்கு முன்னால் நேரமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஊழியத்தை போய்ட்டு நேரமே தூங்கிடுவேன். 9 மணி 10 மணி தூங்கிடுவேன். எனக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு பேச 1 மணி நேரம் ஜெபிக்கணும். அதுக்கு வர 12 மணி வரை ஜெபிக்க ஆரம்பித்தேன். இரவு 12 மணி வரை ஜெபித்தேன். அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பிள்ளைகளாக திருமணம் முடிக்க எல்லா காரியம் ஆண்டவர் சந்தித்தார். படிக்க வைக்கிற காரியங்கள் எல்லாம் தேவைகளை சந்தித்தார். பாருங்கள் இந்த ஜெபம் எவ்வளோ பெரிய அதிசயம் செய்கிறது. 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம். சோதனைக்கு உட்படாதபடி, நமக்கு சோதனை வராதபடி இந்த ஜெபம் 1 மணி நேரம் ஜெபம் தாங்குது. அதில் மேலே 1 மணி வரை நீங்கள் ஜெபித்து பாருங்களேன். அதுக்கு பிறகு தூங்குங்களேன். உங்களை கர்த்தர் கோடி ஆசீர்வதித்து உயர்த்திடுவார். உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார். அப்படி பிள்ளையோட படிப்பை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுக்கு வேலையை கொடுப்பார், உயர்த்துவார். ஏன்னா ஏசப்பா என் வாழ்க்கையில் செய்ததை நான் சாட்சியாக சொல்கிறேன். நான் மட்டும் அந்த இரவு நேரத்தில் நேரமே தூங்கிது இங்கே பார்க்கும்போது கஷ்டப்பட்டேன் ரொம்ப. என்னைக்கே 1 மணி வரை ஜெபிக்க ஆரம்பித்தோனோ அன்னையிலேருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், உயர்த்தினார், செழிப்பாக்கினார். எத்தனை பேரும் ஆண்டோடைய கிருபையால் பிரிஞ்ச குடும்பங்களே 10-15 குடும்பம் சேர்ந்துருக்காங்க ஒன்றா ஏசப்பா கிருபையால். பெரிய அதிசயம், எனக்கே அது நம்ப முடியும். அவ்வளோ அதிசயம் ஏசப்பா செய்கிறாங்க. ஏன்னா அந்த ஜெபம் நம்மளுக்கு பெரிய அற்புதங்களை செய்கிறது. அன்பு பிள்ளைகளே, கண்ணீர் குழந்தையே கிடைக்காதவங்க எத்தனை பேர் கிடைச்சி இன்றைக்கி பிள்ளை குட்டிகளோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சர்வ வல்லவர். அன்பு பிள்ளைகளே, உங்களை கொண்டு தேவன் அப்படி அற்புதங்களை செய்ய முடியும். ஏன்னா நீங்களும் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்க. விழித்திருந்து ஜெபிக்கும் போது நமக்கும் சோதனை வந்தாலும் தாங்க முடியும். மற்றவங்களுக்கு சோதனை கூட ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் பலம் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், மகிமையின் தேவன். ஒரு நாள் நான் பம்பையிலே செய்தி கொடுத்து கொண்டிருந்தேன். ஒரு சர்ச்சில் எங்கள் சித்தி பின்னால் இருந்து அழுதுகிட்டே இருந்தாங்க, எங்கள் அம்மா கூட பிறந்த தங்கச்சி. அப்போ ஜெபம் முடிஞ்சு எதுக்கு சித்தி அழுதுங்க அப்படின்னு கேட்டேன். ஏம்மா இந்த உபத்திர நேரத்திலையும் இயேசு சர்வ வல்லவர், அவர் பயங்கரமானவர், உனக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார்னு சொல்கிறே. அதை நினச்சி எனக்கு கண்ணீராக வந்துட்டு. பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, நமக்கு எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நம்ம பாடையும் கர்த்தர் பாடுகளையும் மாற்றி மற்றவங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தாவீது சொல்கிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் கூட நினைக்க உபத்திரப்பட்டது நல்லது. ஏன்னா நிறைய பேரை கர்த்தர் கண்ணீரை மாற்றியிருக்கிறார்களா, நம்ம குடும்பத்தை பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருக்கிறார்களா. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி கண்டிப்பாக இரவில் 1 மணி நேரம் தான். 1 மணி நேரம் லேசான காரியம். 24 மணி நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறிய உலகத்துக்காக, உங்களுக்காக, வேலைக்காக, சாப்பாட்டுக்காக, மற்றவங்களுக்கு மனுஷன்ட்ட பேசுவதற்காக செலவழிக்கிறீங்க. ஆனால் ஏசப்பட்ட பேச 1 மணி நேரம் தான் சொல்கிறார்.
இந்த 1 மணி நேரம் மட்டும் இல்லை, முழுவதும் ஜெபித்த ஒரு யாக்கோபு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா, ஒரு ஏசா கொலை செய்கிறவன்னு சொன்ன ஒரு பெரிய சமாதானம் கிடச்சிச்சு. பவுல் சீலாவும் கட்டுகளை கர்த்தரை உடைச்சிட்டார். நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு. இந்த இரவு முழுவதும் ஜெபிக்கும் பொழுது அப்படி இல்லை, 1 மணி நேரமாக ஜெபிக்கணும். 12லேருந்து 1 மணி வரை அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் ஜெபித்து பாருங்களேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு சொல்லி. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தூங்காமல் ஜெபிக்க வரேன் தாங்கப்பா. அந்த தூங்காமல் ஜெபிக்கும் போது தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கர்த்தர் நல்லவர். அன்பு பிள்ளைகளே, இயேசு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்தார், தூங்காமல் ஜெபித்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் மட்டும் செய்யும், உம்முடைய சித்தம்னு சொல்லிட்டார். ஆண்டவர் சித்தம்னா நீங்கிட்டு நம்ம அப்படி ஜெபிக்கணும். தேவ சித்தத்துக்கு நான் அர்ப்பணித்து ஜெபிக்கணும். நம்முடைய குடும்பத்திலே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. மாதந்தோறும் ஜபிச்சாச்சு, வாரந்தோறும் ஜபிச்சாச்சு, மாதம் ஜபிச்சாச்சு, வருஷ கணக்கில் ஜபிச்சுட்டு ஆனாலும் இதில் விடுதலை கிடைக்கலையே, எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கலையேன்னு நினைக்கலாம். அன்பு பிள்ளைகளே, இந்த காரியத்தில் உனக்கு நியாயம் கிடைக்கலையே, வருஷ கணக்கில் ஜபிச்சுட்டேனே. பாருங்க, ஆண்டவர் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜபிச்சா. உடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜபிக்கிறேன். ஆகிய என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது என்று ஜெபித்தார். பாருங்கள், அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் சித்தத்துக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு பெரிய அதிசயங்கள் நடக்கும். தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்காமல் சில காரியத்தை ஜெபிச்சு வாங்கி வச்சுக்கிட்டு திரும்பி பிரச்சனையை வாங்கணும். அதனால் ஆண்டவர் சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது அது நன்மையாக கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். அவர் எதுக்கு சித்தத்துக்கு அர்ப்பணித்தார்? நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய பாவங்கள், ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து ஜனங்கள்லாம் நல்லா இருக்கணும் என்பதற்காக ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அதனால தான் நாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்கள். 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதா? சீசர்கிட்ட கேட்குறார். சீசர்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கலை. 1 மணி நேரமாவது கண்டிப்பாக ஜெபிக்கணும். அன்பு பிள்ளைகளே, கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஜபாவி எனக்கு தங்கப்பா, அந்த தூக்கத்தின் ஆவி எடுத்து போடுங்கன்னு சொல்லுவோம். தூக்க பிசாசை எடுத்து துரு போடுங்க. அந்த எல்லா கண்களையும் மூடி பரலோக தந்தையை நன்றி சொல்லுகிறேன். ஏசப்பா, பிள்ளைகளுக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க கிருபை கொடுங்க, ஞானம் கொடுங்க. இந்த தூக்க பிசாசெல்லாம் எடுத்து போட்டு விழித்திருந்து ஜெபிக்க கிருபை கொடுங்க ஏசப்பா. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு எங்களுக்காக அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்கள் சொல்லி 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதான்னு சொல்லியிருக்கிறேன். இந்த ஜெப ஆவி எங்கள் மேலே ஊற்றுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலே ஊற்றுங்கப்பா. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலே ஊற்றுங்க ஏசப்பா. ஜெபிக்க ஜெபிக்க ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, தேவ சித்தப்படி ஜெபிக்கணும். ஆண்டவர் சித்தம் ஏசப்பா, இந்த காரியம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானா நீங்கள் இப்படி செய்யுங்க. தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது தேவ சித்தம் நமக்கு நன்மையாக மாறும். ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார். தூக்கத்தின் ஆவி கை முடக்கி படுத்து தூங்கிட்டுன்னா தருத்திரம் வருமா, வழி போக்குற போல் தருத்திரம் வருமா? ஏன் இன்றைக்கி தருத்திரமாக நிறைய பேர் இருக்காங்கன்னா ஜெபிக்காம தான். நம்ம கண்டிப்பாக அந்த ஜெபத்தை விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை பண்ணும்போது நம்முடைய தருத்திரத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். தருத்திரத்தை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், நம்மளை உயர்த்துகிற தேவன், கோடா கோடி ஆசீர்வதிக்கிற தேவன். நீ 1 மணி நேரம் விழித்திருக்கக்கூடாதா என்று சீசரை பார்த்து கேட்டார். அதுபோல் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறார். நம்ம பிள்ளைகளே, கண்டிப்பாக 1 மணி நேரம் ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, 12 மணிலேருந்து 1 மணி வரை அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் கத்த சொல்கிறா. அதை தேர்ந்தெடுத்த பிறகு தான் ஆண்டவர் என் வாழ்க்கையிலும் அற்புதச்சு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நடத்தினார். எனக்கே இப்போ நினச்சி பார்க்கும்போது அதிசயமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி நடந்துன்னு தெரியாது. ஏன்னா ஜெபம் நமக்கு பெரிய அதிசயத்தை செய்யும். அவனுடைய கருத்திலே முழுவதும் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தாழ்த்துற ஏசப்பா. ஜபிக்க ஜபாவியை கொடுங்க ஏசப்பா. வரங்கள் வளமையில கொடுங்க ஏசப்பா. ஜீவன் சுகன் பலம் கொடுத்த தெய்வம். ஜப ஆவியால் நிரப்புங்க ஏசப்பா. கிருபையால் நிரப்புங்க ஏசப்பா. மகிமையால் நிரப்புங்க ஏசுராஜா. வரங்கள் வளமையில கொடுங்க. அந்நிய பாஷையிலே பேசி ஜபிக்க உதவி செய்யுங்க.
அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான், தேவனோடு பேசணும். அப்படி உதவி செய்யுங்க ஏசப்பா. ஜெப ஆவியால் நிரப்புவீராக, கிருபையால் நிரப்புங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க ஏசப்பா. உண்மை ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதிக்கிறோம், மற்ற ஆராதிக்கிறோம். ஆனால் தனியாக இரவு நேரத்தில் ஆண்டவர் 1 மணி நேரம் கூட விழித்து ஜெபிக்கக்கூடாதான்னு கேட்டுக்கிறாரு. அந்த கேள்வி நம்ம ஏசப்பா நம்மை பார்த்து கேட்காதபடி நம்ம அந்த ஜெபத்தை உறுதியாக இருப்போம். ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சர்வ வல்லவ மகிமையின் தேவன் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அந்த தூங்காதபடி ஜெபிக்கும் நம்முடைய தரித்திரத்தை மாற்றி, கடன் பிரச்சனையை மாற்றி, ஆசீர்வாதத்தை உயர்த்தி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுவார். நம்ம அனைவருக்கு கொடுக்க முடியாத கர்த்தர் நம்மை மாற்றுவார். நம்முடைய கரங்களை அப்படி ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார். வாங்கின கரங்களை கொடுக்க முடியாத கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அப்படி செய்கிறக்காக நன்றி ஏசப்பா. கரங்களை தாழ்த்துற பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த ஜோசுவா டிவி நடத்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியம் செய்யுங்கப்பா. பல லட்சம் பேருக்கு அது ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க ஏசப்பா. நிறைய பேர் இந்த டிவியை பார்க்க உதவி செய்யுங்க. ஃபோனில் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்கட்டும். ஆண்டவர் அதிசயம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. கிருபை நாளும் இறக்கத்தான் முடிச்சு விட்டுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.